என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு தேவனையே வணங்குவோம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி தானியேல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 18 வரை. தேவனையே வணங்குவோம். எங்கள் தேவன் விடுவிக்காமல் போனாலும் பொற்சிலையை பணிந்து கொள்வதில்லை. தானியேல் 3:18. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவுக்கு முன் நிற்கிறார்கள். ராஜா கேட்கிறார், பொற்சிலையை பணிந்து கொள்ளாவிட்டால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார்? தன் கையில் இருந்த அவர்களை எந்த தெய்வமும் காப்பாற்ற முடியாது என்ற ஆணவத்தில் அவர் பேசுகிறார். அச்சம் எதுவுமின்றி 3 இளஞ்சிங்கங்கள் பதிலளிக்கின்றன. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். எரிகிற அக்கினி சூளைக்கும் உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று அசத்தலாக பதில் சொல்கின்றனர். அதற்கும் மேலாக ஒன்று கூறுகின்றனர். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்கின்றனர். இந்த நிகழ்ச்சியை திருமறையில் வாசிக்கும்போது ஒரு நாடக காட்சி போல் அரசனும் 3 வாலிபர்களும் நம் கற்பனையில் காணப்படுகின்றனர். கைகளை உயர்த்தி அல்லேலுயா சொல்ல வேண்டும் போல் இருக்கிறது. எங்கள் தேவன் வல்லவர், எங்களை விடுவிப்பார் என்பது விசுவாச கூற்று. அடுத்து சொல்கிறார்களே, விடுவிக்காமல் போனாலும் பொற்சிலையை பணிந்து கொள்வதில்லை என்று. அதுதான் ஆழமான விசுவாசத்தின் வெளிப்பாடு. நாம் தேவனை வணங்குவது அவர் நம்மை படைத்தார், காப்பாற்றுகிறார், நேசிக்கிறார், வழி நடத்துகிறார், நித்திய ஜீவனை அளிப்பார் என்பதற்காகத்தான். வாழ்க்கையில் நேரிடும் கஷ்டங்கள் அனைத்திலும் இருந்து காப்பாற்றினாலும் காப்பாற்றாவிட்டாலும் அவரையே வணங்குவோம். அதற்காக பல்வேறு தெய்வ சிலைகளை வணங்க மாட்டோம் என்ற உறுதி நமக்குள் வேண்டும். ஆம், புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. நாம் புலிகளாவே வாழ்வோம். விசுவாச உறுதியில் வீழ்ச்சி கூடாது. அற்ப சொற்ப உலக நன்மைகளுக்காக உண்மையான விசுவாசத்தை விட்டு கொடுக்கவும் கூடாது, விட்டுவிடவும் கூடாது. ஆன்ம வாழ்வில் இடி இடிக்கலாம், சூறாவளி வீசலாம், நிலநடுக்கம் ஏற்படலாம். கன்மலையின் மீது கட்டப்பட்ட வீடுகளாய் நிலைத்திருப்போம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4. தீர்மானம்: தேவன் நித்திய ஜீவனை அளிப்பார் என்பதே என் முதல் விசுவாசம்.